சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் மாட்டிக்கிட்டீங்களே. என்ன சரோஜாக்கா, எங்க பாட்டிக்கு சாம்பிராணி போடுற பூசாரியே நீங்க தானோ? நாங்க தான் உள்ள வரப்பவே கேட்டோமே, அந்த டவுன்காரிக்கு நீங்க தான் ஃபுல் சப்போர்ட்டா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அக்கா, இந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது. அன்னியன் படத்துல வர மாதிரி இதுக்கு புதுசா ஏதாவது தண்டனை கொடுக்கணும். ஐயோ பாப்பா, நான் எதுவும் தப்பு பண்ணல. எங்களுக்கெல்லாம் தெரியாம எங்க பாட்டிய பாக்க எங்களுக்கு பிடிக்காதவங்கள எதுக்கு ஹாஸ்பிடலுக்குள்ள அனுப்புனீங்க? இல்லம்மா, அந்த பொண்ணு பார்க்க பாவமா இருந்துச்சு, அதனாலதான். உள்ள வந்தவ என் கதையில வர வில்லி மாதிரி பாட்டி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருந்தா யாரு பதில் சொல்றது? ஏண்டி, உனக்கு ஒரு நல்ல யோசனை வராதா? என் கதையில வர வில்லி அததான் பண்றா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் கதையை தூக்கி குப்பையில போடு. பாட்டி வாய மூடி. கதை எழுதுறாளாம் கதை. உங்க 2 பேர்ல ஒருத்தியாவது உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கீங்களாடி? எவ்வளவோ பண்ணிருக்கோம், அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப கூட நீ ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததுல இருந்து உன் மூஞ்சி டல்லா இருக்கேன்னு சொல்லி ஃபேஷியல் பண்ணி பிரைட் ஆக்கலாம்னு நினைச்சேன். நீ இப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். அப்பாடா, தப்பிச்சேன். மேக்கப்ப தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இத பாருடி, ஆஸ்பத்திரில இருந்து வந்த நோயாளி எப்படி எல்லாம் பயன்படுத்த கூடாது. எனக்கே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப தொல்லை பண்ணாம போடி. ஆமா, எங்களையெல்லாம் உனக்கு பார்த்தா பிடிக்காது, அந்த பெங்களூர்காரி தான் உனக்கு பெருசா படுறா. ஆமா, அவ உண்மையான பாசமா இருக்கா. அப்ப நாங்க மட்டும்? நீங்க ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க. சொந்த பேத்திங்களை விட அவ பெருசா போயிட்டாளா? நீங்க நடந்துக்கிற லட்சணம் அப்படி. இது பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். போங்க, போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. செத்தவ மேல எத்தனை லாரி ஏறினா என்ன? ஆஸ்பத்திரில இருந்து வந்தவன்ற நினைப்பு கூட இல்லாம உங்க அம்மா என்ன அப்படி திட்டுறா. எனக்கு அப்பவே மனசு விட்டு போச்சு. என் மேல இந்த வீட்டுல யாருக்குமே பாசம் இல்ல. எதுக்காக இந்த உசரை இன்னும் வச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு போடி. பாட்டி போங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இது? எதுக்கு இப்படி மனசுடைஞ்சு பேசுறீங்க? என்னமோ தெரியல சரோஜா, எனக்கு மனசே சரியில்லை. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம இந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கம்மா. சரோஜா, எனக்கு ஒண்ணு பண்றியா? சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த நர்மதா பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்ல முடியுமா? சரிங்கம்மா, நான் போய் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றேன். பார், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என்னைக்குமே கடன் கொடுத்தவன் தான் பயப்படணும், கடன் வாங்கினவன் இல்ல. நீ கொடுத்தவன், நான் வாங்கினவன். என்கிட்ட இப்படி பயமே இல்லாம பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தெரியுமா? என்னது, வீட்டுக்கு வருவியா? நான் தான் சொன்னேன்ல, எங்க அக்கா மகன் பிரபாகரனை கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்காக எங்க அக்கா ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லிருக்கா. அது மட்டும் வந்துருச்சுன்னா உன் கடனை மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். யோ, உனக்கு வட்டிக்கு விடுறதுக்கு ஒரு அமௌண்ட் நானே கொடுத்து ஹெல்ப் பண்றையா? எங்க அக்கா மகனை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறமா ஒரு பல்க் அமௌண்ட் என் கைக்கு வந்துரும். பார், என்னைக்குமே சொன்ன சொல்ல தவற மாட்டான் இந்த ராஜசிங்கம். உனக்கு நம்பிக்கை இல்லனா என் அக்கவுண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டு விடு. அது எப்படி உடனே திருப்பி கொடுக்கறன்றத பாரு. இத குடுக்கறனா இல்லையான்னு செக் பண்ணி பாரு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. கட் பண்ண, நான் கூப்பிடுறேன். நில்லுமா, அங்கேயே நில்லு. எங்க போற? எங்க போறன்னு கேட்டேன். திருப்பதிக்கு. திருப்பதிக்கு எதனா ஷார்ட் கட்டா? இது எங்க வீடு தெரியுதுல்ல,
அதனால தான் வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு நீ எதுக்கு வர? பாட்டிய பாக்க